இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் வீட்டையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய பேர் ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருப்பதாக. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம் உங்க கூடவே இருக்கும். இந்த நாளை துவக்கக்கூடிய இந்த காலையில ஒரு வகையான சோர்வு, சலிப்பு, உடல் பலவீனம், மன அசதி, சோர்வு களைப்புகள், சில வாழ்க்கையின் மேலே ஒரு விரக்தி, எதன் மேலையும் ஒரு நாட்டம் இல்லாமல் விருப்பமற்ற ஒரு நிலை, பல வகையான மன சோர்வுகள் என்று 1000 விஷயம் இருந்தாலும் சலித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் சஞ்சலங்களை மாற்றுவதற்கு கர்த்தராகிய தெய்வம் இன்னைக்கு உங்க வீட்டை தேடி வந்திருக்காரு. உங்களை ஊக்கப்படுத்த, உத்வேகப்படுத்த இன்றைக்கு தமது வார்த்தையை நீங்கள் கேட்கும்படிக்கு தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் என்னுடைய வீட்டில் நான் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உறவினர் ஒருவர் என் வீட்டுக்குள்ள வந்தார். அவர் ரொம்ப எங்களுக்கு நெருக்கமும் சொந்தமானவர். அவர் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா, எங்க வீட்டுக்கு ஹால்ல இருக்கக்கூடிய சுவர்ல ஒரு பல்லி அது இருந்துச்சு. அவருக்கு பாருங்க, பல்லினா பிடிக்கவே பிடிக்காத. என்ன தெரியுமா பண்ணாரு, நேரா தொடப்பக்கட்டல்ல அதை எடுத்து ஓங்கி அடிச்சார். அந்த பல்லி என்ன தெரியுமாச்சு, தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. கீழே விழும்போது பல்லி மாத்திரம் விழல, அந்த பல்லியினுடைய வால் கட்டாயி கீழே விழுந்துச்சு. அப்புறம் பல்லி சாகல, அது ஓடி போயிருச்சு. இப்ப என்னாச்சு, அவர் அடிச்ச உடனே பல்லியினுடைய வால் கட்டாயி கீழே விழுந்து போச்சு. அப்புறம் அவர் போயிட்டாரு. சில நாட்கள் கடந்தது. சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆச்சரியம், அந்த பல்லி மறுபடியும் சுவர் மேல ஏறுது. இப்போ வால் முளைச்சிருக்கு. என்னங்க அது ஆச்சரியமா இருக்கு. அந்த பல்லியினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் துண்டிக்கப்பட்டு விழுந்து போய் விட்டது. ஆனா பாருங்க, அது மறுபடியும் துளிர்க்கிறது, அது மறுபடியும் வளருது. நான் சொல்றேன், ஒரு சாதாரணமான கேட்பாரற்று கிடைக்கக்கூடிய அற்பமான ஒரு ஜந்து அந்த பல்லியினுடைய தனக்கு சொந்தமான அதனுடைய உறுப்பு, அதனுடைய உடைமை, அது இழந்தாலும் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை தேவன் அதற்குள்ளாகவே வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? இன்றைக்கு நீங்க கூட சொல்லலாம், சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் இழந்த மாதிரி இருக்கு, என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, அது என்னமோ மாறி எல்லாம் சொல்லி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க எதை இழந்திருந்தாலும் மீண்டும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மேல் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியா நம்மள நினைக்கிறோம், அக்னியை இறக்குனவரு, மரித்தோர உயிரோட எழுப்பினவரு, அற்புதங்களை செஞ்சவரு, அதிசயங்களை செஞ்சவரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபாரமான காரியங்களை செஞ்சவரு, உண்மைதான். இருந்தாலும் அவர் நம்மை போலவே பாடுள்ள மனுஷர். உங்க லைஃப்லயும் பல பாடுகள், சிரமங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷர். ஆனா அந்த மனுஷரு கருத்தா ஜெபம் பண்ணா வர வேண்டிய மழை வருது. அவர் கருத்தா ஜெபம் பண்ணா நிக்க வேண்டிய மழை நிக்குது. நான் சொல்றேன், நீங்க சாதாரணமான பாடுகள் நிறைந்த மனிதர்களா இருந்தாலும், நீங்க கருத்தா ஜெபிக்கிற மனிதர்களாக இருந்தா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் கருத்தாய் ஜெபிக்கிற மனிதர்களாய் இருந்தால் உங்க லைஃப்ல நிற்க வேண்டியது தீமைகள் நின்று போகும்.
எதெல்லாம் நிக்கணும், தரித்திரம் நிக்கணுமா ஸ்டாப் ஆயிரும். வியாகுலம் ஸ்டாப் ஆயிரும். வாதை வருத்தம் ஸ்டாப் ஆயிரும். எதெல்லாம் உங்க லைஃப்ல நீங்க பெறணுமோ, வளரணுமோ, உங்க வாழ்க்கையில அது இருக்கணுமோ, எல்லாம் உங்க லைஃப்ல பெருக ஆரம்பிக்கும். இப்போ உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறீங்கன்றது பெருசு இல்ல. நீங்க எவ்வளவு கருத்துள்ளவங்களா கர்த்தரை தேடுறீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காலையில தனிநபரா, குடும்பமா கருத்தா கர்த்தரை தேடுங்க. கருத்தா கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நாளுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபைகளை தருவார். நீங்க பெற வேண்டியதை பெறுவீங்க. நீங்க அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அனுபவிப்பீங்க. நீங்க எடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எடுப்பீங்க. நீங்க தவிர்க்க வேண்டிய தீமைகளை தவிர்த்துக் கொள்வீர்கள். பாடுள்ள மனிதர்களாய் இருந்தாலும் நீங்கள் பரிபூர்ணங்களை பெறுவதற்கு தகுதியான மனிதர்கள். நீங்க இன்னைக்கு நல்லா இருப்பீங்க. கருத்தா செபிங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நீங்கள் அடைய வேண்டிய நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். இந்த நாள்ல பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் பி ஜெயச்சந்திரன், சிஸ்டர் டி மோகனா பிளஸ்ஸி, அருமை மகள் இ ஜெபப்பிரியா, அன்பு மகள் ஏ இவாஞ்சலின் ஜெனிஃபர், இவங்க பிறந்த நாட்கள் இன்னைக்கு காண போறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் டி அருள் அந்தோனிதாஸ், லீதியாள் தமிழ் மொழி தம்பதியார், பிரதர் எஸ் கமல், சுபாஷினி தம்பதியார் திருமண நாள் காண போறாங்க. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜூன் மாதம் வியாழக்கிழமை 5ஆம் தேதி இந்த காலையிலே கருத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எலியா என்பவன் பாடுள்ள மனிதனாய் இருந்தாலும் கருத்தாய் அவன் கர்த்தரை தேடினான், கருத்தாய் அவன் ஜெபித்தான். வரவேண்டிய ஆசீர்வாதமான மழை அவன் லைஃப்ல வந்துச்சு. நிற்க வேண்டிய மழை நின்று போனது. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், ஆசீர்வாதங்கள், நல்ல நல்ல மக்களுடைய உதவிகள் அரசாங்கத்தின் மூலமாக, நட்பு வட்டாரத்தின் மூலமாக, நீதியாய், நேர்மையாய், நியாயமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக, வருவதாக. நின்று போக வேண்டிய வியாதிகள், சாபங்கள், தீமைகள், எதிர்ப்பின் வல்லமைகள், நாசமோசங்கள், நின்று போக வேண்டிய எல்லா விதமான பொல்லாப்புகள் நின்று போகட்டும். தேவரீருடைய வளமான நலமான ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையின் காருண்யத்தின் கரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவனே உம்முடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாட்களை, ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான அருமையான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாளிலே விசேஷமான ஆசீர்வாதங்கள், விசேஷமான கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்தி பலப்படுத்துவீராக. மகிமை கனங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை தொடர்ந்து எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுபோலவே உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களிலே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமேயானால் அதையும் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. நாளை காலை இதே நேரம் இதே வேளை மீண்டும் சந்திப்போம்.